திமுகவில இருந்து என்றிலிருந்து விலக்கப்பட்டீங்களோ அன்றிலிருந்து இன்று வரை ரொம்ப கடுமையாக திமுக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சோ இன்னமும் திமுக அட்டாக்கை கூர்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாஜகவில் இணைஞ்சீங்களா? இல்லை, நான் வெளியேறதே அட்டாக் கடுமையாக அப்படி இல்லை. நான் வந்து நாடாளுமன்றத்துக்கு என்னை கேட்டதுக்கு சட்டமன்ற எலெக்ஷன் நிற்கிறீங்கன்னா வேண்டான்ட்டேன். நான் எதுக்கும் சேர்ந்தேன்னா உங்கள் நிர்வாகிகள்லாம் அறிவிச்சிருக்கேன். பிஜேபி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் அறிவிச்சிருக்கேன். நான் ஏதோ மாநில நிர்வாகி பிஜேபியில் கேட்குறேன்னு வந்துட்டு பேசுவாங்க நாளைக்கு. நீங்களாம் அறிவிச்சிருங்க, அதுக்கு பிறகு சேர்றேன்னு. சரி, எந்த ஆசையும் எந்த டிமாண்டும் பிஜேபியில் வைக்கலை. நான் தான் சொல்லிட்டேன், நம்ம செயல்பாடு, நம்ம கருத்தாக்கம், அதை வச்சு நமக்கான செய்ய வேண்டிய காலகட்டாயம் வரும். தமிழ்நாட்டில் வந்து பாஜகவோட எதிர்ப்பு மனநிலை நிறையவே இருக்கு. அவங்க ஹிந்துத்வா மனநிலையை ரொம்ப கடுமையாக எதிர்த்து தான் திமுக வந்து ரொம்ப பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பாஜகவில் சேர்ந்தது வந்து ஒரு ராங் சாய்ஸ்னு சோஷியல் மீடியாவில் பலரும் விமர்சனம் வைக்கிறாங்களே. சரிங்க, விமர்சனம் வைக்கட்டுங்க. நான் திமுகவுக்கு இவ்வளோ உழைச்சிருக்கேன் இல்லையா? ஈழத்தமிழர் பிரச்சனையோ, ஜெயலலிதா வழக்கு, கர்நாடக மாற்றமோ, கனிமொழி தனிப்பட்ட வாழ்க்கையில் சித்திரவதை ஆகும்போது நான் காப்பாற்றின இது நீதிமன்றங்கள் மூலமாகவும், அதே மாதிரி மிட் நைட்டில் கலைஞர் கைது செய்யப்பட்டது அந்த சிடி எடுத்துகிட்டு போய் போலீஸு கமிஷனருக்கு கையில் கிடைக்காம போய் விடிய காலில் காட்டினதும், அதே மாதிரி பல்வேறு மனித உரிமை வழக்குகள். இந்த செயல்பாடு இன்றைக்கு அதிமுகவிலிருந்து வந்த சேகர்பாபோ, செந்தில் பாலாஜியோ செஞ்சுருக்காங்களா? ஒரு கேள்வி கேட்குறேன், செஞ்சுருக்காங்களா? திமுகவுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்களே. அவங்க சார்ந்திருக்கும் தொகுதிகள் வட்டாரங்கள்ல திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்களே. வெற்றி எப்படி? ஓட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதா? ஓட்டுக்கு காசு, இது வெற்றியா? ஒரு ஓட்டுக்கு 500, இடைத்தேர்தல் 2000, இது வெற்றி இல்லையே. இதே செந்தில் பாலாஜி மேலே இவர் தானே ஊழல் குற்றச்சாட்டு பண்ணாருக்கு ஸ்டாலின் அதிமுக இருக்கும்போது. இதே சேகர்பாபு தான் சட்டமன்றத்தில் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது பாஞ்சி வந்தார். அதெல்லாம் மறந்துட்டிங்களா? இப்போ அவங்க வந்து ரொம்ப பியூர் இதாகிட்டாங்க, ஹானஸ்டி ஆகிட்டாங்களா? வேறு எந்த இடத்துல அவர் வெற்றி தேடி தந்தாங்கன்னு சொல்கிறாங்க? பணத்தை கொடுத்து வாங்கினா வெற்றியா? அது வெற்றி